லெக்சரரா இருந்து ஐடி கம்பெனில வேலைக்கு போக முடியுமா? 14 வருஷம் இயர் கேப் இருந்தும் நேர்மையா ஐடிக்குள்ள வேலைக்கு போக முடியுமா? இப்படி நினைச்சிட்டு இருக்க பெரும்பாலான மக்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்மாலு பாலாஜி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐடி கம்பெனியில் லெக்சரராக இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக போயிருக்காரு. இவரோட கதையை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இவர் வந்து சென்னையில் தான் இருக்கிறாரு, சொந்த ஊர். ஆனால் படித்த காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம். 2009 பாஸ்ட் அவுட்டு. அதே காலேஜில் லெக்சரராகவும் சேர்ந்திருக்காரு. அப்படி லெக்சரராக இருந்து 14 வருஷம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒர்க் பண்ண பிளேஸ்ல இருந்து நம்ம ஏன் ஐடிக்குள்ள போக கூடாது, சோ பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த இடத்துல கெயின் ஆன நாலேஜ்னால அவருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா மட்டும் போதாது இல்லையா, அதுக்கு தகுந்த கைடன்ஸ் இல்லை அப்படின்றதுனால அவர் வந்து மீட் பண்ண இடம் தான் நம்மளை மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நீங்களும் கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப் வந்து பார்த்துடலாம். போய் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்கேன். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து ஒரு பிஇ இன்ஜினியரிங் கிராஜுவேட். 2009 பாஸ்ட் அவுட். கிராஜுவேஷன் முடிஞ்சது உடனே நான் ஆஃப்டர் போஸ்ட் கோவிட்ல அப்புறம் நான் என்னோட ஜாப் போயிடுச்சு. தென் இந்த காஷி இன்ஃபோடெக் பற்றி எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிய வந்து நான் வந்து சார் வெங்கட் சாரை பார்த்தேன். அவர் நான் கோர்ஸ் என்ன படிக்கலான்றதை பற்றி அவர்கிட்ட நான் ஒரு சஜஷன் கொடுத்தபடி நான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் எடுத்து படித்தேன். காஷி இன்ஃபோடெக் நீங்க படிக்க வந்தா என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, வாரத்துல 6 நாளுமே நீங்க இந்த கம்பெனியோட ஓனர் கிட்டே தான் படிக்க போறீங்க. அவர் தான் உங்களுக்கு டீச்சும் பண்ண போறாரு. HCL ஆஸ்திரேலியால ஒர்க் பண்ணவர். 10 வருஷமா மைக்ரோசாஃப்ட் அவார்டு வாங்கின ஒரே தமிழன் இவர் தான். அது மட்டும் இல்லாம அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி 24 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு டீச் பண்ண போறாரு. இவர் மட்டும் இல்லாம ஒரு டெக்னாலஜியும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு டீச். ஸோ இப்போ இவரோட டெடிகேஷன் பற்றி பார்க்கணும், இவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இவர் வந்து ஒரு லெக்சரர் அப்படின்ட்டு. ஸோ லெக்சரர் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பஞ்சுவாலிட்டி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பஞ்சுவாலிட்டியில் ஆளை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார். ஸோ நாங்கள் அவருக்கு திணறணும். ஸோ அவருக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும், அவர் நம்ம சொல்லிக் கொடுக்கறத விட அதிகமாக படித்தார். அந்த ஒரு பஞ்சுவாலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை இப்படி ஒரு டெவலப்பராக பிளேஸ் ஆகிறதுக்கான தூண்டுதலாக இருந்திருக்கு. ஸோ நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பர்ஃபெக்ட் கால்குலேட் பண்ணி அதை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பெர்ஃபெக்ஷன் வந்து நம்ம இவர்கிட்ட கண்டிப்பா பார்க்கலாம். அதாவது பாலாஜி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்டர்வியூ செஷன்ஸா இருந்தாலும் சரி, 1-to-1 இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ் அலோகேட் பண்ற விஷயத்திலையும் சரி, ஏன் எனக்கு இத்தனை ப்ராஜெக்ட் தான் கொடுத்துருக்கீங்க, எனக்கு இதுக்கு மேலேயும் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கலாமே அப்படின்ற டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டு 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 படிச்ச மனுஷன் தான் இவரு. எதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவரால் இவ்வளவு பெரிய சாதனை வந்து பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சாதனைக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பியை நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. நீங்களும் பிளேஸ் ஆகணும் நினைச்சீங்கன்னா kashivinfotech.com அப்படிங்கிற நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் கோர்சஸ் அப்படிங்கிற பேஜ் இருக்கும். அந்த கோர்ஸ் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் அந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கோர்ஸ் என்ன டெக்னாலஜிஸ்லாம் கவர் பண்ணுவோம், அந்த கோர்ஸில் நீங்கள் எத்தனை மாதத்துக்கு படிக்க போகிறீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அண்ட் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருப்போம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறது மூலியமா நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே kashivinfotech.com பேஜில் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி பேஜ் இருக்கும். அந்த பேஜ்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அது ஆன்லைனா ஆஃப்லைனா, எத்தனை நாளைக்கான இன்டர்ன்ஷிப், அதுக்கு சர்டிஃபிகேட் எந்த மாதிரியான சர்டிஃபிகேட்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். அட் த சேம் டைம் அங்கே உங்களுக்கு ஃபார்மும் கொடுத்துருப்போம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது மூலயமா நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி இன்டர்ன்ஷிப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எப்படி பிளேஸ் ஆயிருக்காங்க, என்னவா பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா kashivinfotech.com/placed students அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட பிளேஸ் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வேலைக்கு போனவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்க கொடுத்த ஸ்பீச் எல்லாமே யூடியூப்பில் நம்மளோட டெஸ்டிமோனியல்ஸாக இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு இடத்துல வியூ பண்ணுறதுக்கு கிடைக்கும்.